ரியல் கேரக்டருக்குள்ள லைட்டா அப்படியே உள்ள வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு இது. இல்ல அவங்க ரியல் கேரக்டர் வெளியே வரல. அப்படி நீங்க என்ன பண்ணுவோம்? நீங்க என்னதான் கேட்டு இன்னைக்கு பெருசா இல்ல அப்படின்னு நீங்க யாராவது சொன்னாங்க, இன்னைக்கு திருப்பி வந்துட்டு இருக்காரு. நடுவுல கொஞ்சம் காலகட்டம் எனக்கு இல்லைன்னு சொன்னாலுமே அவங்களுடைய அந்த ஃபார்மேட் விட்டு வெளியில வரணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. இப்போ காஸ்டிங் எல்லாம் தாண்டி இதில் யார் நடிச்சிருக்காங்கிறத தாண்டி கதை எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசைப்படுறோம். அந்த மாதிரி நம்ம புதுமையை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுவும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் ஒரு நார்மல் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, ஒரு தண்டமாக ஒரு ஹஸ்பண்ட் இருந்தால் எப்படி வச்சுருப்பாங்க அவனை, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு உங்க ஹீரோ எங்க ரைட்டர் ரெண்டு பேரும் உங்களை தான் சார் ஃபோக்கஸ் பண்றாங்க. இல்லைன்னா இது ஆக்சுவலி 2013 ஒரு ஐடியாவா டைரக்டர் என்கிட்ட சொன்னது. அது ஒரு ஷார்ட் ஃபிலிமா அப்போ சொன்னாங்க. ஓகே. நான் ஷார்ட் ஃபிலிம் அவரோட ஷார்ட் ஃபிலிம்ல தான் ஆரம்பிக்கிறேன் நடிக்கிறதுக்கு. அப்போ பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமா சொன்னார், ஒரு ஐடியாவா சொன்னாங்க. ஆக்சுவலி இவங்களோட போர்ஷன் மட்டும் தான் அதில் இருந்தது அப்போ. அப்படியா? ஆமா. அப்புறம் தான் லாக்டவுன் டைம்ல ஒரு 2 ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் சடனா இல்ல வெளியில பிச் பண்றதை விட இண்டிபெண்டா நம்மளே செய்யலாம் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் டெவலப் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட் டெஸ்க்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதனால ரைட்டும் ஆரம்பத்துலேருந்து அது கூட இருந்ததுனால எனக்கு அது எல்லா கேரக்டர்ஸ்லையும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இது ஓடிட்டே இருக்கும். சார் 14ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணீங்களா சார்? ஷார்ட் ஃபிலிமா பண்ணலாம்னு சொல்லி பேசிட்டு இருந்த ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் 2022 நம்ம திருப்பி கையில் எடுக்கும்போது சரி படமா பண்ணலாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ராகவ் சார் டிரெக்டர், ப்ரொடியூசர் சார் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா, நாங்கெல்லாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் இவங்க டீம் கூட நான் அதுல தான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படியே ஆரம்பிச்சோம். ராகவோட செகண்ட் ஷார்ட் ஃபிலிம்ல நான் இருக்கேன் நினைக்கிறேன். ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி அவங்க அந்த டீம்ல ஒரு 6-7 டைரக்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ யார் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலும் நான் உள்ள இருக்கேன். ஓகே. அப்புறம் 2018 அப்புறம் நான் வெளியில படங்கள் நிறைய பண்ண ஆரம்பிச்சேன். அது படம், ஷார்ட் ஃபிலிம் அண்ட் வெப் சீரிஸ், ஆட்ஸ் எல்லாமே நிறைய பண்ணேன். எல்லாம் முடிச்சு திருப்பி 22 அந்த 23 திருப்பி இங்கே நம்ம மாயக்கத்தை ஸ்டார்ட் பண்றோம். ஓகே. ஒரு ஷார்ட் ஃபிலிமா பிச் ஆனாலும் இப்போ ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படமா இது உருவாகி நிற்குது. அதில் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஜேர்னியில் நீங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கீங்க. ஸோ அது ரொம்பவே அமேசிங்கான ஒரு விஷயம். ஏன்னா நடுவில் சில பேர் இல்லை என்ன இவ்வளோ டைம் எடுக்குது அந்த மாதிரி கூட போயிருக்கலாம். பட் அதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு வந்துடணுன்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது அவரோட ஐடியா, அவர்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இன்ஃபேக்ட் அப்போ சொல்லும்போது அந்த ரைட்டர் கேரக்டர் நீ ப்ளே பண்ணுற அப்படின்னு அது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அவரு அதே ஸ்டான்ஸ்ல நின்று இல்ல நாராஜ் நீங்க ப்ளே பண்ணுங்கன்னு சொன்னது அவர்தான் சொன்னாங்க கிடைக்கும் அப்படின்னு. ஓகே மேம், நீங்க சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட இது வரைக்கும் நாங்க பார்த்த கேரக்டர்ஸ் எல்லாமே செம்ம போல்டா, எப்படிப்பா இவங்க இப்படி நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இம்பாக்ட் கொடுத்துட்டே இருக்கும். இந்த படத்துல உங்களோட கேரக்டர் சொல்லும் போது இல்லை இந்த கேரக்டர் நான் பண்றேன் அப்படின்ற மொமெண்ட் எப்போ இருந்தது? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கதையின் நாயகன் இவரோட பேரு அப்போ. ஸோ இதனாலே மேம் ஓகே சொன்ன மாதிரி சொல்றாங்க. அவங்க சரி என்ன சொல்றது, ஒரு சர்வீஸாக தான் சரி ஓகே பண்ணி கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. அண்ட் ரொம்ப இவங்க கொடுத்த வெர்ஷன் பின்னாடி அது நிறைய பேர் ஹைலைட்டாக சொன்னாங்க அந்த போர்ஷன்ஸ். அந்த பேட்டில் இருக்கும், அந்த ரைட்டருக்கும் ஒரு ஒய்ஃப்க்கும் ஒரு சின்ன இது இருக்கும். அந்த விஷயம் இவங்க கொடுத்த வெர்ஷன் அது ரொம்ப ஹைலைட் ஆச்சு. படத்துல ஏன்னா கொஞ்சம் சீரியஸா சில இடங்கள் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த போர்ஷன்ஸ் வரும்போது கொஞ்சம் லைட்டர் ஆகும். அதுக்கு இவங்களோட அந்த பிரசன்ஸ், இவங்களோட அந்த டெலிவரி அதுவே ரொம்பவே ஒரு காம்ப்ளிமெண்ட் அமைஞ்சது. ஆக்சுவலா உங்களுக்கு எப்படி மேம் இருந்தது? ஏன்னா இவர் சொல்ற காம்ப்ளிமெண்ட்ஸை கேட்கும் போது உங்க சீன்ஸ் பயங்கரமா இருக்கும்ன்ற ஒரு ஃபீல் கொடுக்குறாரு. நல்லா இருந்தது. எல்லா கேரக்டருமே கரெக்டாக பிளேஸ் ஆயிருந்தாங்க இந்த படத்தில். எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தது. அது ஒரு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம், நம்ம வீட்லேயே நடக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, இந்த மாதிரி ஒரு கதை எழுதுகிற ஹஸ்பண்ட் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக காமிச்சிருந்தோம் படத்தில். ரொம்ப லைவாக பண்ண முடிஞ்சு. ரொம்ப என் கேரக்டரும் பேசிக்கலி அப்படி தான், நான் கொஞ்சம் நோய் டைப் தான். ஸோ அது என்னால் ஈஸியாக அப்ளை பண்ண முடிஞ்சு. ஓகே. ரியல் கேரக்டருக்குள்ளே லைட்டாக அப்படியே உள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு இது. அவங்க ரியல் கேரக்டர் வெளியே வரல. அவங்க ரியல் கேரக்டராவே வாழ்ந்துட்டாங்க. ஜாலியா இருந்தது. ஜாலியா மாத்த ட்ரை பண்ணோம். அவங்க சொல்லிட்டாங்க அதெல்லாம் கிடையாது, நான் இப்படிதான் ரைட்டா இருக்கு நான் ஃபீல் பண்றேன். ஓகே மேம் போயிடுங்க. சோ அங்கேயுமே அந்த அவங்களோட அந்த குறும்புத்தனம் இருந்திருக்கு. இதான் நான் பண்ணுவேன். அது இருந்தா தான் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஆக்சுவலி நீங்க அதை மாத்துறதுக்கு வேற ஏதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது பார்க்க. ஓகே. இந்த படத்துல அந்த ரைட்டரோட ஸ்டோரியை தான் கொண்டு போயிருக்காங்க. இப்போ ரைட்டர்ஸ் கிடைக்கிறது அப்படின்றது தான் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் நினைக்கிறேன். ஏன்னா கண்டென்ட் இருக்கு, நாங்க காசு போட கூட ரெடியா இருக்கோம், ஆனா யார்ப்பா எழுதி தருவா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ அந்த ரைட்டரோட ஸ்டோரியை நீங்க கொண்டு வரணும் அப்படின்ற அந்த ஸ்ட்ரகிளை காட்டியிருக்கீங்க. இந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இது ஒரு ஃபார்மேட்டோட ரைட்டர் தான் நம்ம பேசியிருக்கோம்.
தொடர்கதை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் இவர். இந்த தொடர்கதை நீங்க இந்த வார மேகசின்ஸ்லாம் முன்னாடி வரும், வாரம் வந்து அந்த தொடர்கதை வந்து போயிட்டு இருக்கும். அந்த தொடர்கதை எழுத்தாளருடைய கதை தான் இது. இன்ஃபேக்ட் அது நீங்க இதுலயே நீங்க ட்ரெய்லர்லயே பார்த்துருப்பீங்க. டெரி கணேசா சொல்லுவார், இட் இஸ் அ டையிங் ஆர்ட் அப்படின்னு. அப்போ இவர் சொல்லுவார், அதெல்லாம் அழிய விட மாட்டோம், நான் நிரந்தரமானவன் அடிவதில்லை, இந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் இந்த கண்ணதாசனோட அந்த கோட்டெல்லாம் பேசுவார். ஸோ இவங்க பர்சனலாக வந்து சில நேரங்களில் இப்போ சில விஷயங்கள்லேருந்து மாறக்கூடாதுன்னு இருக்கும் உங்களுக்கு மைண்ட். ஒரு தியேட்டர் பண்ணவங்க வந்து நீங்கள் என்னதான் தியேட்டர் இன்னைக்கு பெருசாக இல்லை அப்படின்னு நீங்கள் யாராவது சொன்னாங்க, இன்னைக்கு திருப்பி வந்துட்டு இருக்காரு. நடுவில் கொஞ்சம் காலகட்டங்கள் அது இல்லைன்னு சொன்னாலுமே அவங்களுடைய அந்த ஃபார்மேட் விட்டு வெளியில் வரும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த ரைட்டரோட ஸ்ட்ரகிள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இது மோர் ஆஃப் அவர் தொடர்கதை எழுத்தாளர். அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு எழுத்தாளருக்கு என்ன ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பேச வந்திருக்கோம். அதனால அது வெளியில வந்ததுன்னா ரொம்ப சரியா இருக்கும் நாங்கள். ஸோ நான் நடிக்கும் போது இப்போ என் போர்ஷன் வரைக்கும் ரீகலெக்ட் பண்ணும்போது மெட்டஃபரா வந்து ரைட்டர் தான் சொல்றோமா இல்ல வேற ஒரு எக்ஸிஸ்டன்ஸை குவெஸ்டின் பண்றோமா? இல்ல கிரியேட்டர்ஸ், பேசிக்கா கிரியேட்டர்ஸ் நம்ம சொல்றோம். இதுல வந்து ரைட்டர்னா தனிப்பட்ட நம்ம பேசல. நான் காட வந்து குவெஸ்டின் பண்ற மாதிரி யோசிக்கலாம். இது வந்து ஏன்னா நீங்க இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு சமூகம் கட்டமைக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரொம்ப அதுல வந்து ரொம்ப முக்கியமான தலைவர்கள் சில பேர் இருப்பாங்க. இது வந்து நான் சொல்றது வந்து அது ஒரு தேசம் உருவாகதா இருக்கலாம். இது எல்லாத்துலயுமே வந்து அது இனம் சார்ந்து இருக்கலாம், மொழி சார்ந்து இருக்கலாம், இல்ல வந்து மதம் சார்ந்து இருக்கலாம். அது என்னவா இருந்தாலும் அதுக்கு ஒரு அடிப்படை தலைவர்கள் இருப்பாங்க. இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க கூட எப்பவுமே இந்த படைப்பாளிகள், அப்போ எழுத்தாளர்கள், இப்போ வந்து எழுத்தாளர்கள் மட்டும் சொல்ல முடியாது. நீங்க யூடியூப் சேனல் நடத்துறவங்க, இதுல இந்த மீடியா சேனல்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு படைப்பாளிகள் அப்படிங்கிற அந்த ஒரு செக்மெண்ட்ல தான் வராங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது ஒரு பவர்ஃபுல் டூல். அந்த டூலுக்கு என்ன நீங்க பொறுப்பு? அந்த இதுதான் இந்த விஷயத்தை தான் நம்ம வந்து சொல்ல வந்திருக்கோம். மேம் நீங்க சொல்லுங்க, இப்ப தமிழ் சினிமால இந்த மாதிரி ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க கேரக்டர்ஸ்ல வந்து இன்டென்ஸ் கொடுத்து வரக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்குது, இட்ஸ் க்ரோயிங். இப்போது அது நல்லா தான் இருக்குது. இப்போ சினிமாவே வந்து முன்னாடி மாதிரி இல்லை. நம்மளுக்கு புது விஷயம் ஆசைப்படுறோம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்போ காஸ்டிங் எல்லாம் தாண்டி இதில் யார் நடிச்சிருக்காங்கிற தாண்டி கதை எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசைப்படுறோம். அந்த மாதிரி நம்ம புதுமையை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுவும் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் வந்து ஜெண்டர் பயாஸ்டாக சினிமா இல்லாமல் நல்ல கதையை நோக்கி போகணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டர்ஸ் மேம் வருது? ஏன்னா உங்களை பார்க்கும் போதே இவங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தம்பா பண்ணுவாங்க, ரொம்ப போல்டா, அந்த மாதிரி கேரக்டர்ஸே இவங்ககிட்ட கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வருதா? இல்லை இப்போ நீங்கள் வந்து சொன்ன மாதிரி உங்களை மாதிரி ஜாலியாக அந்த ஒரு கேரக்டர்ஸுமே வருதா? இல்லை, இப்போது எனக்கு கொஞ்சம் மிக்சடாக வருது. இப்போ இதில் ரொம்ப ரொம்ப பெரிய வெள்ளி கிடையாது, ஒரு கேஷுவலான வெள்ளி. ஸோ இப்போ எனக்கு மிக்ஸாக தான் வருது. அக்கா அதில் ஜாலியாக காமெடிலாம் வரக்கூடாது, ஜாலியாக ஒரு நார்மல் வீட்டில் ஹவுஸ் வைஃப் எப்படி இருப்பாங்க, ஒரு தண்டமா ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எப்படி வச்சிருப்பாங்க அவனை, அவ்வளவுதான். சிம்பிளா ரைட்டரை பார்த்து சார் எனக்குமே நீங்க வந்து இன்ஜஸ்டிஸ் தான் பண்ணீங்க கதையில, ஆனாலும் எங்க ரைட்டர் ஆச்சே அப்படின்னு சேவ் பண்ணிட்டீங்களா? ரைட்டர் வேற, புருஷன்னா அவ்வளவுதான். ரைட்டரா பார்க்கல, அவங்க ஹஸ்பண்டா வந்து பார்த்திருக்காங்க. ஓகே, இந்த வில்லிலாம் கிடையாது அவங்க ஆக்சுவலா, அந்த மாதிரி எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா நல்ல ஹியூமர்லாம் இருக்கு. அவங்களுக்கும் ஒரு சின்ன அந்த வீட்ல இருக்க அந்த குட்டி குட்டி மத்தபடி வந்து இவங்க பேசுறது இவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்க, அதனாலதான் क्वेश्चन பண்ணிருப்பாங்க இல்லக்கா? அது இந்த படத்துல அது படத்துல. ஓகே, இப்போ இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள் நீங்க சொன்ன மாதிரி கதை நல்லா இருந்தா போதும், படம் வந்து நாங்க அது வேர்ட் ஆஃப் மவுத்ஸ்லேயே வந்து ரீச் ஆயிடும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ இந்த மாயக்கூத்து அப்படின்ற படம் கண்டிப்பா இதுக்காகவே மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல, அது என்னவா இருக்கு? அண்ட் டேக் அவே மெசேஜா என்ன இருக்கும் இந்த படத்துல இருந்து? கண்டிப்பா ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட்டர்ஸ்க்கு இருக்கு, ஒரு சமூக பொறுப்புணர்வு அப்படிங்கிறது இந்த படைப்பாளி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேச வந்திருக்கோம். இது வெறும் அவங்கள சார்ந்து இல்லை. நீங்க ஒருத்தர் பின்னாடி போறீங்க, இப்போ ஒரு சமூகமே ஒருத்தர் பின்னாடி போகுது அப்படின்னாலுமே அப்போ அவங்களுக்கும் அந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் இல்லையா? அப்போ அதுவும் தேவை அந்த இடத்துல. அதனால இது வெறும் படைப்பாளிகள் மட்டுமல்ல, சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அந்த நண்பர்கள் யாரெல்லாம் நபர்கள் வந்து அவரை பின்தொடரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் மனப்படம். ஸோ இது மொத்தமாக டேக் அவேன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த மெசேஜ் இருக்கு. அதில் ஒரு ஃபிலாசபிக்கல் இதில் வந்து சொல்லியிருக்கோம் நம்ம, அது இருக்கும் கண்டிப்பாக. அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா படமாகவே இது ஒரு 1 hour 45 minutes போகக்கூடிய ஒரு படம். உங்களுக்கு இனியும் இதாகாமல் எங்கேஜிங்காக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டீமுக்கு வந்து ஒரு பெஸ்ட் விஷஸ், பிகாஸ் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிமாக யோசிச்சோம், பட் வி ஹேவ் டு கிவ் இட் இன் அ ஃபியூச்சர் ஃபிலிம். அதை மக்கள் வந்து தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதில் ஒரு மெசேஜும் இருக்கணும், இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும் யோசிச்சு அதை
எப்படியோ கொண்டு வந்து மக்கள்கிட்ட லேட்டரில் ஜூலை 11th எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்குமே ஒரு கிரேட் சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு பெஸ்ட் விஷஸ். நன்றி. Thank you. Thank you so much.